ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைந்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதல்வரை துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தின் மூலம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு புலம்பியிருப்பதாகவும் முதல்வர் கூறினார். டிஎன் ரைசிங் ஐரோப்பா முதலீட்டு சந்திப்புகளின் போது 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 17,613 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்துஜா குழுமத்துடன் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் நார்பிரென்ஸ் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக கூட்டணி வெல்லும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி நம்பிக்கையோடு கூறியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கப்படும் என்று பொய்யான வாக்குறுதி அளித்ததாக குற்றஞ்சாட்டியுள்ளார். பல மாதங்களை கடந்தும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மாணவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு திமுக வந்ததாக விமர்சித்துள்ளார். முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ள நிலையில் அதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள நிறுவனங்களை விரிவாக்கம் செய்துவிட்டு அதே நிறுவனங்களை இங்கு கொண்டு வந்ததாக கூறுகிறார்கள் என்று விமர்சித்தார். சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியமல்ல, கூட்டணிதான் முக்கியம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய கூட்டணியை உருவாக்கியவர் அமித்ஷா என்றும், தேசிய தலைமை எடுக்கும் முடிவை தங்களால் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தனக்கும் டிடிவி தினகரனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனை இல்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான டிஜிபி பெயர் பட்டியலை விரைந்து பரிசீலித்து இறுதி செய்ய யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு பதவியேற்றார். இதற்கு எதிராக மனித உரிமைகள் ஆர்வலர் ஹென்றி திபேன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிஜிபி நியமன விவகாரத்தில் அனுப்பப்பட்டுள்ள பெயர் பட்டியலை விரைந்து பரிசீலித்து இறுதி செய்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு தலைமை நீதிபதி PR கவாய் உத்தரவிட்டார். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அந்த இடத்தை நிரப்ப தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் CP ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நாடாளுமன்றத்தில் உள்ள ஓர் அறையில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 781 பேர் வாக்களிக்க உள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி தெரிவித்துள்ளது. இக்கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் பிஜு ஜனதாதளம் கட்சி யாருக்கு ஆதரவு என்பதில் இன்னும் ஊசலாட்டத்துடன் உள்ளதாக கூறப்படுகிறது. இக்கட்சியும் தேர்தலை புறக்கணிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இக்கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 7 உறுப்பினர்கள் உள்ளனர். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளையும் நாளை மறுநாளும் காவிரிப்படுகை மற்றும் வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தொடர்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய 6 மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை குழுவினர் 22 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர்.
பயங்கரவாத சதி செயல் தொடர்பாக இச்சோதனைகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக காஷ்மீரில் 9 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு இடத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தாஜ்மஹாலின் சுற்றுச்சுவரை தொட்டுச் செல்லும் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் யமுனை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் தாஜ்மஹாலின் சுவரை நீர்மட்டம் எட்டியுள்ளது. இதேபோன்ற சூழ்நிலைகளை தாங்கும் வகையில் தாஜ்மஹால் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் அதற்கு எந்த சேதமும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மான்சா தேவி மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் டெஹ்ராடூன் ஹரித்வார் இடையிலான ரயில் வழித்தடம் சேதமடைந்தது. மண் மற்றும் பாறைகளால் தண்டவாளம் மூடப்பட்டிருக்கும் நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளை உப்பு பாலைவன பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. சுற்றுலா தலமான வெள்ளை ரனின் பரந்த உப்பளங்களில் நீர் தேங்கி ஏரி போல காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிகாரிகளும் மீட்புக் குழுவினரும் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். கனமழையானது உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. நிக்கோபார் தீவுகளில் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது திட்டமிட்டு பேரிடரை வரவழைத்துக் கொள்வது போன்றதாகும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். தி ஹிந்து நாளிதழில் எழுதியிருக்கும் கட்டுரையில் மத்திய அரசின் திட்டம் இரு பழங்குடியினத்தவரின் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்தாக அமையும் என்று கவலை தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியும் இதே விவகாரத்தில் அரசை குறை கூறியிருந்தார். நிக்கோபார் தீவுகளில் 72,000 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை அரசு மேற்கொள்ள உள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் 243 தொகுதிகளை பிரிப்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி ஆகிய கட்சிகளோடு தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் பசுபதி பராசின் லோக் ஜன்சக்தி கட்சி ஆகியவையும் இணைந்திருப்பதால் மொத்தமுள்ள 8 கட்சிகளுக்குள் தொகுதிகளை பிரிப்பது பெரும் சவாலாக உள்ளது. அதிமுகவை தமிழ்நாடு மக்கள் விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி அனுப்புவார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடத்தை உதயநிதி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டதை விமர்சித்தார். மழை வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் விருகம்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் தூர்வாரும் பணி, தடுப்புச் சுவர் உயர்த்தி கட்டுதல் மற்றும் சங்கிலி வேலி அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. விருகம்பாக்கம், அரும்பாக்கம், கோடம்பாக்கம், MMDA பகுதி வாழ் மக்கள் பயனடைவர் என்று கூறப்படுகிறது. கட்சியின் நலனுக்காகவே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று சொல்வதாக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரிலாக்ஸாக இருப்பதற்காக ஹரித்வார் செல்வதாக கூறினார். மூத்த தலைவர்கள் யாராவது பேசி வருகிறார்களா என்ற கேள்விக்கு சஸ்பென்ஸ் என்றும் செங்கோட்டையன் பதிலளித்தார். மல்லை சத்யாவை மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை என்றும், மேலும் அவர் அளித்த விளக்கம் ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிடும் வகையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மல்லை சத்யா கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக தற்போது மகன் திமுகவாக மாறிவிட்டதாக அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா விமர்சித்திருக்கிறார். மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கும் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் கட்சியிலிருந்து மல்லை சத்யா நீக்கப்பட்டிருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறியுள்ள அவர், காஞ்சிபுரத்தில் ஆதரவாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும், புதிய கட்சி தொடங்குவது குறித்து வரும் 15ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் 6 டெட் தேர்வுகளை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது.
ஆசிரியராக பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாடு அரசு இருக்கும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உறுதியளித்திருந்த நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 6 டெட் தேர்வுகளை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக தனியாக ஒரு சிறப்பு டெட் தேர்வையும் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள கிரீன்சம் ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் ரசாயன தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சாலையிலிருந்து வெளியான ரசாயன புகையால் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுமையான பராமரிப்பு மற்றும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகத்தால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறி சுயேட்சை எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு போன்ற பகுதிகளில் அசுத்தமான குடிநீரை அருந்திய நூற்றுக்கணக்கானோர் வாந்தி, பேதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மேலூர் ஊராட்சிக்குட்பட்ட கூட்டங்கிரி பகுதியில் குடியிருப்பு அருகே சிறுத்தை நடமாடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தை உலாவரும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. உடனடியாக சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை காலமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு, தண்ணீர் தேடி சிறுத்தை, யானை, கரடி போன்ற வன விலங்குகள் ஊருக்குள் நுழைவது அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் குறைந்ததால் ஒகேனக்கலில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 18,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு 11வது நாளாக அருவிகளில் குளிக்க தடை நீடிக்கிறது. நீர்வரத்து மேலும் குறையும் பட்சத்தில் விரைவில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்குள்ள குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலோடு பெய்த மழையால் சின்ன பொற்குட்டையான் ஊரணி, பெரிய பொற்குட்டையான் ஊரணி, தெற்கு பள்ளம், தேங்கு பள்ளம் உள்ளிட்ட குளங்கள் நிரம்பி உள்ளன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்திற்கு அருகே உள்ள அனுமந்தை குப்பம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயல் மற்றும் மழைக்காலங்களில் படகுகளை நிறுத்தி வைப்பதற்கு போதிய வசதிகள் இல்லாததால் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தரக்கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. தற்போதைய இடப்பற்றாக்குறையால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த முடியாமல் புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தனர். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அபராத வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு சரியானதே என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு தான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் ரஷ்யா தீவிரப்படுத்தி வரும் நிலையில் உக்ரைன் அதிபரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு மீண்டும் கூடுதல் வரி விதிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வான் தாக்குதல்களை நடத்திய நிலையில் டிரம்ப் இவ்வாறு பேசியுள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டும் கூறியுள்ளார். ரஷ்ய பொருளாதாரம் சீர்குலைவதால் மட்டுமே உக்ரைன் மீதான போர் நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இந்தியாவுக்கும் வரி விதிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதியாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் உள்ள பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். போர் நிறுத்தத்திற்கான புதிய பரிந்துரையை அதிபர் டிரம்ப் முன்வைத்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் ஒப்பந்தம் தொடர்பான இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தால் ஒருதலைபட்சமான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முயற்சிகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என்று இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்து ஐநா பொதுச்சபையில் சமீபத்தில் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் தற்போது அதற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 1,00,000 பேர் பங்கேற்று 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரணியாக சென்றனர். போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு நெருக்கடி தர வேண்டும் என ஐரோப்பிய யூனியன் நாடுகளையும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். காசாவிற்கு ஆதரவாக பெல்ஜியத்தில் மக்கள் ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் பாலஸ்தீனத்தை அந்நாடு அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை பல நாடுகளிலும் மக்கள் ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர். சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் தெரிந்த செந்நிற சந்திரனை ஏராளமான இளைஞர்கள் கண்டுகளித்தனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலும் சிறுவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கியின் மூலம் கண்டு ரசித்தனர். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் தலைநகர் நைரோபியில் சந்திர கிரகணத்தை கண்ட இளைஞர்கள் இது புதிய அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தனர். இயற்கை எழிலுக்கு புகழ்பெற்ற நாடான சுவிட்சர்லாந்திலும் சந்திர கிரகணம் தெளிவாக தெரிந்தது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனாரோவுக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். போல்சனாரோவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2022 அதிபர் தேர்தலில் போல்சனாரோ முறைகேடுகளில் ஈடுபட முயன்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆபத்து காலங்களில் எதிராளியை எப்படி வீழ்த்துவது என்று பயிற்சி தரப்பட்டது. அரசு சார்பில் இப்பயிற்சி தரப்பட்டது. மெக்சிகோ நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இதுபோன்ற பயிற்சிகள் நிபுணர்களின் மூலம் வழங்கப்படுகின்றன. AI தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரிப்பதால் உலக அளவில் தண்ணீருக்கான தேவை இன்னும் 3 ஆண்டுகளில் 11 மடங்கு அதிகரிக்கும் என அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி கூறியுள்ளது. AI தொழில்நுட்பத்தில் எண்ணிலடங்காத தரவுகள் தேவைப்படுவதால் அவை டேட்டா சென்டர்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன. டேட்டா சென்டர்கள் மிக அதிகளவு தரவுகளோடு இடைவெளியின்றி இயங்கிக் கொண்டே இருப்பதால் அவற்றை குளிர்விக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. மேலும் AIக்கு ஆதாரமாக விளங்கும் செமிகண்டக்டர் சிப் உற்பத்திக்கும் தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் பொது இடத்தில் சிறுநீர் கழித்ததை கண்டித்த இந்திய இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஹியூஸ்டன் நகரில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சௌரப் சர்மா என்ற இளைஞர் வசித்து வருகிறார். அவர் வெளியே செல்லும் போது ஒருவர் பொது இடத்தில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்ததை கண்டதாக கூறப்படுகிறது. இதனை சௌரப் சர்மா தட்டி கேட்ட நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் மூண்டது. அப்போது அந்த நபர் துப்பாக்கியால் சௌரப் சர்மாவை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடினார். பிரான்சில் சொகுசு விடுதி ஒன்றுக்கு அருகே உள்ள மலைப்பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. 6 என்ற பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் 12,000 சதுரடி அளவிலான பாறைகள் சுமார் 1300 மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்தன. புழுதியோடு பாறைகள் விழுந்த காட்சிகளை அங்கிருந்த சிலர் வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நாய்கள் அலைச்சறுக்கு செய்ததை பலரும் கண்டு ரசித்தனர். டெல்மார் நகரில் நடைபெற்ற 20வது வருடாந்திர அலைச்சறுக்கு போட்டியில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கெடுத்தன. தனது உரிமையாளர்களுடன் சேர்ந்து நாய்கள் அலைச்சறுக்கில் ஈடுபட்டதை அனைவரும் வியந்து பார்த்தனர். உலகிலேயே மல்லிகை பூவுக்காக மிக அதிக விலை கொடுத்த சோகம் நடிகை நவ்யா நாயருக்கு நேர்ந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஓணம் விழா ஒன்றிற்காக நவ்யா நாயர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அதற்காக கொச்சியிலிருந்து விமானத்தில் சென்றபோது கைப்பையில் 1/2 முழம் மல்லிகை பூ வைத்திருந்ததற்காக ஆஸ்திரேலிய சுங்கத்துறை அதிகாரிகள் நவ்யா நாயருக்கு $1980 அபராதம் விதித்தனர். இதன் இந்திய மதிப்பு சுமார் 1.25 லட்சம் ரூபாய். ஆஸ்திரேலிய சட்டப்படி மல்லிகை பூ வைத்திருப்பது குற்றம் என நவ்யா நாயருக்கு தெரியாமல் போனதுதான் இதற்கு காரணம்.